ஹாய் எல்லாருக்கும். யூனிவர்ஸ் மேஜிக் அப்படிங்கிறது அதை ரியலைஸ் பண்ணவங்களுக்கும் அதில் உணர்ந்து ஆழமாக முழுகுனவங்களுக்கு மட்டும்தான் புரியும். எவ்வளோ பேர் இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னு உங்களுக்கே ஃபீல் ஆகிருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருச்செந்தூர் அப்படிங்கிறது என்னோடய சோல்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்க ஒரு பிளேஸ். இது வரைக்கும் நான் போனதே இல்லை. எங்கள் அப்பா கடைசியாக 2-3 கோயிலுக்கு போனாங்க. அதில் ஒரு கோயில் தான் திருச்செந்தூர். அங்கே போயிட்டு எனக்கு வீடியோ கால் வந்து இங்கே பாருமா எப்படி இருக்குது, அடுத்த தடவை நீ வரணுமான்னு கூப்பிட்டாங்க. ஆனால் அடுத்த தடவை நான் போயிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் கண்ணில் பட்ட ஒரு வீடியோ வந்து இந்த திருச்செந்தூர் போகிற வீடியோ தான். அழுதுகிட்டே பஸ்ஸில் வந்து திருச்செந்தூர் போனாங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு திரும்பவும் அம்மு வந்து ஞாபகத்துக்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமா எனக்கு ஞாபகம் வந்து அம்முக்கிட்ட நான் பேசவே ஆரம்பித்தேன். அதுவும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் ட்ரிப்பே வந்து ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி தான் இருந்துச்சு. எப்போதும் இந்த சாயந்தரத்தில் கந்த சஷ்டி கவசம் ஜோதி டிவியில் போடுவாங்க. அதுவும் சிவபுராணமும் கேட்டுட்டு தான் என்னோட அடுத்த வேலையை ஆரம்பிக்கும். ஈவினிங்கில் இது என்னோட மஸ்ட் ஒரு ரொட்டீனாகவே இருக்கும். எவ்வளோ ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இது வந்து ரொட்டீனாக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்படி இல்லைனாலுமே இதை கொஞ்சம் நீங்கள் ரொட்டீன் ஆக்கிக்கோங்க. இந்த 6 மணிக்கு கந்த சஷ்டி கவசத்தை போட்டு விட்டுட்டு நீங்கள் விளக்கேற்றி இல்லை விளக்கேற்றலைன்னா கூட அவங்கள மனசில் நினச்சிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்குங்க. கண்டிப்பாக அது இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, எனக்கு குழந்தை இல்லை நான் என்ன பண்ணட்டும், நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட கேட்டு சொல்லுங்கள், யார்கிட்டயாவது கேட்டு சொல்லுங்கள், நான் எல்லா பரிகாரமும் பண்ணுறேன்னு சொன்னீங்க. நம்ம லைஃப்பில் நமக்கு நடக்கிறதுக்கு எதுக்குமே பரிகாரம்லாம் ஒன்றுமே கிடையாது. கடவுளை நினச்சிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவங்க நம்மளுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக அது நிறைவேற்றி கொடுப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு உயிர் உருக வேண்டுறோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு நம்ம உயிர் உருக வேண்டுனாலே போதும், கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு செய்வாங்க. நம்மளை மீறின ஒரு சக்தினால தான் நம்மளுக்கு நடக்கிற எல்லாமே, நம்மளுக்கு நடக்கிற நல்லதும் சரி கெட்டதும் சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும். நம்ம நினைக்கிறது நடக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணால் சோல்ஃபுல்லாக நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கடவுள் கொடுப்பாங்க. நிறைய சிஸ்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம், ஹஸ்பண்ட் வந்து கிறிஸ்டியன், நான் வந்து ஹிந்து. எனக்காக அவங்க நம்ம சாமி கும்பிட்றது, அவங்களுக்காக நான் மாதாவி இயேசுவையும் கும்பிட்றது இன்றைக்கி மட்டும் இல்லை, அன்னையிலேருந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ கடவுளுங்கிறது ஒன்று தான். அதுக்கு நம்ம தனித்தனியாக பேர் வச்சுக்கிட்டோம். நம்மளோட நம்பிக்கைக்கு சார்ந்த மாதிரி நம்ம கும்பிட்டுக்கிறோம், அவ்வளோதான். இதில் பிரித்து பாகுபாடெல்லாம் நாங்கள் 2 பேருமே பார்த்ததே கிடையாது. என்னோட பசங்களுக்கும் நாங்கள் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கோம். தீபாவளி பொங்கல்னால் என்ன பண்ணணும், என்ன சாமி கும்பிடணும், என்னெல்லாம் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். கிறிஸ்மஸ் ஈஸ்டர்னால் என்ன பண்ணணும் அதுவும் அவங்க எல்லாருக்குமே தெரியும். எதையுமே பசங்களும் பிரித்து பார்த்தது கிடையாது. நிறைய கஷ்டத்தெல்லாம் அடிபட்டு நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிடும். எதுவுமே நம்ம கையில் இல்லை. எது நடக்குதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நல்லதாக நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும், கெட்டதாக நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்மளுடைய வழிமுறைகள் சரியாக இருக்குது, எந்த விதத்துலையும் தடம் புரளாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசார நம்பினாலே போதும். அப்புறம் இந்த திருச்செந்தூர் ட்ரிப் பற்றி சொன்னோன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் நான் இவ்வளோ பெரிய லாங் நான் தனியாக போனதே கிடையாது. ஸோ யதார்த்தமாக சடன் பிளானில் வந்து சரி போகலான்னு கிளம்புறது, பஸ் டிக்கெட் கிடையாது, நிறைய ட்ரை பண்ணோம் கிடைக்கல. அப்புறம் யதார்த்தமாக ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு ரெண்டு டிக்கெட் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. டக்குன்னு கிளம்பணும். நைட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்தோம். காலைல போய் இறங்கணும். அங்கே வந்து ஒரு மடம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அங்கே போய் லக்கேஜ்லாம் வச்சுட்டு நேராக கடலுக்கு போயாச்சு. கடலுக்கு போய் குளிச்சுட்டு அந்த தீர்த்த குளத்துலேயும் குளிச்சுட்டு அந்த ஈர துணியோடையே போய் சாமியை பார்த்தோம். அவ்வளோ ஒரு மாதிரி ஹார்ட்ஃபுல்லாக இருந்துச்சு சாமியை பார்க்கும்போது. எனக்கு ஒரு மாதிரி எனக்கு சில சமயம் என்னோடய எமோஷ்னலாக என்னால் வந்து ஹேண்டிலே பண்ண முடியாது. அது என்ன கண்ட்ரோல்லெஸ்ஸாக போயிடும். அந்த மாதிரி இருக்கும் எனக்கு அந்த சாமியெல்லாம் நேருக்கு நேர் நான் பார்க்கும்போது. நல்ல சாமியை பார்த்துட்டு வெளில வரதுக்குள்ளே ட்ரெஸ் எல்லாம் காஞ்சி போச்சு. வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு நினச்சோம். ஆமாம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நேராக அன்னதானத்துக்கு போனோம். காலையிலேயே பொங்கலும் சாம்பார் வச்சாங்க. அவ்வளோ திருப்தியாக சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டு கிளம்பிடலான்னு தான் பிளானு. அதுக்கப்புறம் சடனாக என்ன ஆயிடுச்சு, இவ்வளோ வெயிலில் இவ்வளோ ரஷ்ஷில் நம்ம போகிறதுக்கு நம்ம வந்த பஸ்ஸே திரும்பி 7:30 மணிக்கெலாம் இருக்குது. ஸோ அதே பஸ்லேயே போயிடலான்னு நாங்கள் பிளான் பண்ணி, யாராவது காரைக்கால் நாகப்பட்டினம் இங்கெல்லாம் இருக்கீங்க, திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு காரைக்காலில் பஸ் இருக்குது. ஒரு 10 மணிக்கு நாகப்பட்டினம் வந்துடும். அங்கேருந்து நீங்கள் கிளம்புனீங்கன்னா காலையில் ஒரு 7 போய் விட்டுருவாங்க. அகெயின் அங்கே 7:30க்கு ஈவினிங் வந்து பஸ் இருக்குது. அதே பஸ்லேயே அந்த வந்த பஸ்லேயே திருப்பி ஏறினீங்கன்னா காலையில் 5 மணிக்கெலாம் நாகப்பட்டினம் கொண்டு வந்து விட்டுருவாங்க. எனக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் தான் நான் திருச்செந்தூர் வந்தேன். என்னை அவங்க நான் வரணுன்னா என்னை கூப்பிட்டுருங்க அப்படின்னு நான் எப்போதும் எல்லா கோயிலையும் சொல்லிவிடுவேன். அதே மாதிரி எனக்கு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க என்னை அழைச்சாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் மத்தியானம் வந்து அன்னதானம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ண போகிறோம், ரூமில் போய் தூங்க தானே போகிறோம், 7:30க்கு தானே பஸ்ஸுன்னு சொல்லிட்டு போய் பொறுமையாக வெயிட் பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம். அப்புறம் கீழ் வீட்டில் சில வேண்டுதல் சொல்லியிருந்தாங்க, உண்டியலில் பணம் போட சொல்லி அவங்க ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு ஆத்ம திருப்தியோடு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம்.